என்ன? என்னால முடியாது. இங்கே எங்கேயாவது ஸ்டே பண்ண முடியுமா? வேணுமா? வேணாம். அம்மா, ஏதோ ஒரு பொண்ணை ரீசெண்டா பார்த்து மனசை பறி கொடுத்துட்டியாமே? குண்டுமணி சொன்னா. 2 பொண்ணுங்களை கொஞ்ச நேரம் தனியாக விட்டால் போதுமே, ஊருக்கு அதை மொத்தத்தையும் பேசி முடிச்சிருவீங்களே. அதை விடு. அந்த பொண்ணு யாரு? எங்க பார்த்த? மறுபடியும் பாத்தியா? பாத்தியா? எங்க? இது பாப்பேன்னு சொல்ல வந்தேன். சரி, அவளை மீட் பண்றேன்னு வச்சுக்கோ. அவ ஒன்னதான் லவ் பண்ணுவாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? ஏங்க இப்படி எடுத்தோன்னே நெகட்டிவாக பேசுகிறீங்க? கேரண்டி வாரண்டிலாம் பார்த்து வாங்குறதுக்கு காதல் ஒன்றும் மிக்சி கிரைண்டர் இல்லைங்க. ஐயோ தண்டபாணி, இந்த மாதிரி சினிமா டைலாக் எல்லாம் இப்போ இருக்கிற பொண்ணுங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. உன் பேர் மாதிரி ஒரு லவ் பழசா இருக்குப்பா. சரி, அதை விடு. அவ எப்படி இருப்பா? பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஃபீல் பண்ண? நீ ஓ ஃபேமிலி பத்தி ஏதாவது சொல்ல. அப்பா, அப்பாவோட அண்ணன், அவரோட தம்பி, அவங்க ஒய்ஃபு, அவங்க இவங்க நிறைய பேர். நான் அப்பப்போ லூஸ் தனமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்க துரத்தி விட்ருவாங்க. நான் திரும்பி உடனே சேர்ந்துப்பேன். இந்த வாட்டி கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனம் பண்ணேன். அவங்க ரொம்ப கோச்சிக்கிட்டு துரத்தி விட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. மிஸ் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேங்கிற. ஏதாவது ஒன்று துருத்துருன்னு பண்ணிக்கிட்டே இருக்க. எனக்கு என்னவோ அவங்க தான் உன்னை மிஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. திடீர்னு வந்தீங்க, கல்யாணத்துலேருந்து தூக்கிட்டு போனீங்க, அவ்வளோ பேர் துரத்துனாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு? அப்புறம் அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு தேவையில்ல. எங்கள் அப்பா யூஎஸ்ல பெரிய பிஸ்னஸ் மேன். ரீசெண்டாக நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் என் அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க என் 2 மாமா ஊத்துக்குழியில் இருக்காங்க. எங்கள் மேலே உயிரே வச்சுருப்பாங்க. நாங்கள் ஊருக்கு வரனால ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க சொத்து என் பேருக்கு வந்துருச்சு. சொத்துக்காக 2 மாமாவும் அவங்கவுங்க பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க. அடப்பாவீங்களா, சொத்துக்காக இப்படியெல்லாமா பண்ணுவாங்க? மூத்த மாமா கல்யாணத்துக்கே அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அங்கேருந்து தான் நீங்கள் என்னை தூக்கிட்டு வந்தீங்க. ஓகே சிவா, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். இல்லை, ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் வந்துட்டு. வேணா சிவா, நீ இவ்வளோ தூரம் எனக்காக வந்ததே பெரிய விஷயம். அவள் வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. உன்னை யாருன்னு கேட்பாங்க. அதான். சரி, பத்திரமா போ. ஃபோன் பண்ணுறேன். ஓகே, பாய். பாய். கார்த்திகாவோட ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருக்கேன். அவங்க ஒரு கல்யாணத்துக்காக திருப்பதிக்கு போயிருக்காங்கம்மா. வரத்துக்கு 4-5 நாள் ஆகும்.
பாட்டி செத்தாலும் பாட்டி கேட்குறீங்க, ஃபாரின் போனாலும் பாட்டி கேட்குறீங்க. நான் மேலடா இதெல்லாம். மச்சான் வாங்கடா போலாம். சரி போயிட்டாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏன் போகல? இங்கே எதுக்கு வெயிட் பண்ணுற? டீ சாப்பிட்றேன். என்னாச்சு? என் ஃப்ரெண்டு வீடு. கார்த்திகா வீட்டில் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. வர்றதுக்கு 5 நாள் ஆகுமா? வீட்டுக்கும் போக முடியாது. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நினைக்கலன்னா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? பார்த்துட்டியா? நீ சொன்னா ஓகே. வணக்கம் ரகு அங்கிள். என்ன ரகுன்னு சுவாமிஜி மட்டும்தானே கூப்பிடுவாரு? எனக்கு கூட அவர் தான் அங்கிள் அனுப்புனாரு. ஓ, சுவாமிஜி அனுப்பிச்சாரா? ஆமா. அப்படியா? உட்காருமா. இல்ல பரவாயில்ல அங்கிள். இட்ஸ் ஓகே, உட்காருமா. வணக்கம் லக்ஷ்மி ஆண்டி. வணக்கம் சுந்தரி ஆண்டி. ஹாய் சத்யா. ஹே மஞ்சு கம். ஸ்கூல் போலியா? சாரி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்ல மறந்துட்டேன். எனக்கு தானே. என் அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஐயோ, லாரி அடிச்சிச்சா? சின்ன வயசுலேருந்தே சுவாமிஜியோட ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். இப்போ இங்கே எனக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி புக்ஸ், ஹாஸ்டல் எல்லாம் தேடணும். இங்கிருந்தே தேடுங்க, இது உங்கள் வீடு மாதிரி தான். நானும் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பேன். சுவாமிஜி எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. நீ எவ்வளோ நாள் இங்கே தங்கியிருக்கணும் இருந்து உன் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். சுஜா, ஐயா இந்த லக்கேஜ் எடுத்து போய் ரூம்ல வைமா. எந்த ரூம்ல வைக்கணும்? பாத்ரூம்ல வை. கேள்வியை பாரு, என் ரூம்ல வை. இல்லம்மா, சிவா ரூம் ஃப்ரீயா இருக்கல்ல, அங்க வை. சரிங்க ஐயா. சிவா யார் அங்கிள்? வெரி வெரி பேட் பர்சன். பிஹேவியர் சரியில்லாதனால அங்கிள் வெளியில அனுப்பிச்சிட்டார். ஏய் சும்மா நீ போமா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு. தேங்க்யூ அங்கிள். ம்